why ethane is produced in chlorination of methane. So இது வந்து free radical substitution reaction. So free radical substitution reaction அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் போகும், இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா இன்னொரு குளோரின் போகும், அப்படி சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன். ஸோ இனிஷியேஷன்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, குளோரின் இருக்கு. ஸோ இந்த குளோரின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் என்ன ஆகும் அப்படின்னா Cl பிளஸ் Cl உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கலா ஜெனரேட் ஆகும். இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும் எதர், இல்லாட்டி இந்த மாதிரி சன்லைட்ல நடக்கும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொபகேஷன். ஸோ ப்ரொபகேஷன்னா என்ன நடக்கும் பாருங்க. நம்மளுக்கு மீத்தேன் கூட தானே ரியாக்ட், குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் தானே போட்டிருக்காங்க. ஸோ நான் மீத்தேன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மீத்தேன் கூட நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் போயிட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH3 ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். ஒரு ஹெச்சும் Cl சேர்ந்து உங்களுக்கு HCl ரிலீஸ் ஆயிருக்கும், அப்படிதானா? கன்சிடர் இதை நான் CH3Hன்னு வச்சுக்கிறேன்னா. ஸோ இந்த இடத்துல கிளீவ் ஆகி ஃப்ரீ ரேடிக்கலா போய் உங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கும். திரும்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த CH3 இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, இதுல வந்து ஒரு குளோரின் ஆட் ஆகணும், அவ்வளவுதானே? சோ ஒரு Cl2 நீங்க எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த ரெண்டுமே, சரியா? சோ இதுதான் ஸ்லோ ஸ்டெப், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். சோ இந்த Cl கூட இப்போ இதுல கிளீவ் ஆகி உங்களுக்கு கடைசியில என்ன கொடுக்கும், CH3 Cl, இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், சோ Cl. சோ ஃபர்ஸ்ட் இதுல ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, செகண்ட் இதுல குளோரின் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் இதே தான் அகைன் அடுத்த செட். இது வந்து ஒரு குளோரின் ஆட் ஆயிருக்கு, ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு குளோரின் ஆட், இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா எனக்கு இன்னொரு குளோரின் வேணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மீத்தேன் எடுத்தேன்ல, இப்போ நான் இதுதான் எனக்குள்ள ரியேஜன். ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், குளோரின் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ என்ன ஆகும், ஹெச்சும் குளோரினும் சேர்ந்து தனியா போயிடும். ஸோ உங்களுக்கு CH2Cl மிச்சம் இருக்கும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஹெச்சும் குளோரினும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குளோரின் HCl ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், அகைன் செகண்ட் இதுல உங்களை எது கூட ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், குளோரின் கூட Cl கூட ரியாக்ட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இது போயிட்டு, ஸோ குளோரின் போயிட்டு இந்த இடத்துல அட்டாச் ஆக போகுது. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி போயிடுச்சுல, ஸோ அந்த இடத்துல குளோரின் போயிட்டு அட்டாக் ஆகி ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் until you get CCl4 வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். எல்லா ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டெப் தான் என்னதுன்னா டெர்மினேஷன். இதுல தான் உங்களுக்கு ஈத்தேன் கிடைக்க போகுது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஈத்தேன் ஏன் கிடைக்குதுன்னு தானே. ஸோ டெர்மினேஷன்னா இப்போ குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும்ல, இடையில ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் சேர்ந்து குளோரின் கொடுத்துரும், எல்லாம் டெர்மினேட் ஆகும் பேசிக்கா. ஸோ உங்களுக்கு ரியாக்டன்ட் சைட்ல ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும், ப்ராடக்ட் சைட்ல ஃப்ரீ ரேடிக்கல் எதுவும் இருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் டெர்மினேட்டட். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு CH3 இருந்துச்சுன்னா அதுவும் கம்பைன் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஈத்தேன் கொடுக்கும். ஸோ எல்லாம் கம்பைன் ஆகும். கன்சிடர் உங்களுக்கு CH3 என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ, Cl இருக்கு மிச்சம், அதுவும் கம்பைன் ஆகும். எவ்ரி திங் நிறைய ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் நடந்து எல்லாமே கம்பைன் ஆகும் பாருங்க. ஸோ இனிஷியேஷன் ஸ்டெப்னா என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும், ரைட்டா? ப்ரோபகேஷன்னா எப்படி பாருங்க, ரியாக்டன்ட் சைட்லயும் ஃப்ரீ ரேடிக்கல் ஒன்னு இருக்கும், ப்ராடக்ட் சைட்லயும் ஃப்ரீ ரேடிக்கல் ஒன்னு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ டெர்மினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் சைட்ல மட்டும்தான் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும், ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும். ஸோ இதுல தான் உங்களுக்கு ஈத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.